ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்ம நண்பர் தினேஷும், அப்புறம் என் தம்பி, அப்புறம் நம்ம உதயகுமார், நாங்களாம் சேர்ந்து இப்போ நாளைக்கு திருவிழா நடக்க போகுது. அதுக்காக கலச நீருக்காக சில கோயிலுக்கெலாம் போக போகிறோம். போய் நம்ம கலச நீர் எடுத்து வர போகிறோம். வாங்க பயணிக்கலாம். அப்புறம் மச்சி, இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கியா? நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வரேன். வழியில் கரெக்டாக தெரியுமா? தெரியும், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பார்க்கலாம். நீ வந்திருக்கியா? நான் வந்தல, நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன். ஆமாம், அந்த பொண்ணுத்தம்மனோட வரலாறு பற்றி உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் மக்களை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ரைட் சைடு போகணும். திரும்பச்சி இது என்னது, இங்கே 2 வழி வருது. லெஃப்டா ரைட்டா? ரைட்டில் தான் போகணும். ரைட்லையா? சரி, ரைட்னா ஓகே தான். ஏன் டவுட்டாக இருக்குது? லெஃப்ட் சைடு தான் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடா மச்சி? இது வேறு வழி எடுக்குது மச்சி. ரைட்டு வந்து ரொம்ப நாள் வழியில் மறண்டி எடுக்குது. மறந்து போச்சு கொஞ்சம். ஆமாம், இந்த ரோடு தான். சரி, அமைதியாக இருக்குது, யாருக்கு தொந்தரவு இல்லை மாட்டுது. ஆமாம், பாரு, எந்த டிராஃபிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த நடமாட்டமும் இல்லை. பாரு, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வடிவல் சோக்கில் வரும்ல. ஆனால் ரோடு பாரு இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லி வாய முடியல, ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டேமேஜாக தான் இருக்குது. பரவாயில்ல, சரி, என்ன பண்ணுறத, இங்கே மெயின்டெனன்ஸில் பண்ணணும்ல. வா, இந்த ஆலமரம் தான், இந்த ஆலமரம் தான் இந்த அழகே இங்கே. நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படியே கூலாக ஃபீல் ஆகுது பார்த்தியா? ஆமாம், மறுபடி வெயில். வியூ சூப்பராக இருக்குங்க இங்கெல்லாம். எனக்கு இப்போ இங்கெல்லாம் வரும்போது தான் மனசில் அப்படி ரொம்ப ஞாபகம் வருது. சரி, ஆமாம், சொல்லு. இப்போ நீ இந்த இதை பற்றி சொல்லு, அந்த வரலாறை பற்றி. நீ தான் இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பியே, சொல்லு. இந்த பொண்ணுத்தம்மன் கதையை பற்றி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுத்தம்மன் வந்து இப்போ அந்த அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுத்தம்மன் கிடையாது, அது வந்து பொன்னம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு வடிவில் வந்திருக்காங்க. இந்த மலையடிவத்தில் ஏதோ ஒரு வீட்டில் போய் கேட்டிருக்காங்க, நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் யோசிச்சு பார்த்து இந்த சின்ன பொண்ணு எப்படி தனியாக இங்கே வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்து, சரி சின்ன பொண்ணு தானே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போட்டு தங்க வச்சுருக்காங்க. அப்புறம் விடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகாலையிலேயே ஏர்லியாகவே அந்த அம்மா பொண்ணுன்ட்டு என்ன பண்ணுச்சு, வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கு. இவங்க எவ்வளோ தடுத்து பார்த்துருக்காங்க, இந்நேரத்துக்கு போகாதம்மா, இந்த மாதிரி போனேன்னா அங்கே வனவிலங்குலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்படியே வெளியே ஓடி நேராக இந்த மலைக்கிட்ட வந்திருக்காமா. இவங்களும் பின்னாடி ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து பார்த்தா அங்கே ஏதோ ஒரு குகையில் வந்து போய் ஆற்ற வந்து காட்சி கொடுத்து ஐக்கியமாயிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வழிபடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க தண்ணி வந்து ஊற்று வத்தாமையே வந்துட்டுருக்கோம். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற்று வத்தாதனால பொண்ணு ஊற்று, பொண்ணு தாய் இருந்த இடம் அப்படின்னால பொண்ணு ஊற்று அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். சரி மச்சி, பா போய் சாமி கும்பிட்டு வரலாம். சரி, வா போகலாம். இதுக்கு மேலே நடந்தான் போகணும், வண்டியில் போக முடியாத இருக்குது. ஆமாம், நம்மளால் நடக்க முடியுமான்னு தெரில. சரி, இருந்தாலும் நடைப்பயணம் தொடருவோம். வாங்க. வியூவில் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபிட்னஸ், நம்மளோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். வாங்க மக்களை, போவோம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு நல்லா தரிச்சிட்டு போயிருக்கு. ரீசெண்டாக தான் மழை வந்துருக்கு. பார்த்து இந்த மாதிரி ஸ்லிப் ஆகும், நம்ம கேர்ஃபுல்லாக தான் வரணும்.
பார்த்து அப்படியே வாங்க. இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பார்த்து தான் கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். மக்களே, ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஒருவேளை அவர் மழை ஏறாம கோயிலுக்கு மட்டும் நாலு சுற்றி சொல்லியிருப்பாரோ. மக்களே, எனக்கு மூச்சு வாங்குது. அது ரொம்ப நாள் ஃபிட்னஸே இல்லாமல் மூச்சு வாங்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயில் போய் சாமி கும்பிட்டு தீர்த்தம் எடுத்து வந்துடலாங்க. வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்படி போனால் கோயிலுக்கு போகலாம். கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். வாங்க விநாயகர் கும்பிட்டு வந்துடலாம். ஹாய் கைஸ், இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. பாறைக்குள்ளார ஒரு சிவன் கோயில். சவுண்டு இருக்குது. ஆனால்
இங்கே நிறையா விநாயகர் இருக்காருங்க. அப்புறம் ரொம்ப நேரம் இங்கே ஈவினிங்கில் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. காட்டு யானைகள் வருமாம்மா, அதனால் சீக்கிரமாக கிளம்ப சொல்லுவாங்க. ஈவினிங்கில் வரும்போது பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். இந்த கோயிலோட கலர் பார்த்திங்கனாவே இந்த பொன் கலரில் அப்படியே மின்னுது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமும் ரொம்ப அருமையாகவும் அழகாக அமைதியாகவும் இருக்குது. பொன்னூத்து, அதாவது ஒரே வார்த்தை ஆனால் 2 சொற்கள். பொண்ணுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா தங்கம், ஊற்றுனா நீரூற்று, அதாவது வற்றாத இடம். அந்த இடம் வந்து வற்றவே வற்றாது. தண்ணி ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. அந்த ஊற்றுலேருந்து வர தண்ணியில் கால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அப்புறம் சூப்பராக இருக்குங்க இடம். நாங்கள் வந்த டைமு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். சாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு, அப்புறம் இந்த வனப்பகுதிக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கவனத்திற்கு மேலே உள்ள பாறைக்கு செல்ல அனுமதி இல்லை, மீறினால் வனத்துறையினால் நடவடிக்கை எடுக்கப்படும் போர்டில் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. இதுதான் ஆலமரம் விநாயகர். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னூத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தம் எடுத்து வந்துட்டோம். இப்போ அப்படியே கிளம்பலாங்க. நான் கூட கொஞ்சம் தூரம் இருக்குன்னு சார் வந்தேன், ஆனால் இது நல்லா தூரம் தான். ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகும். நல்லா ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் ஏறலாம், ரொம்ப மோசம் இல்லை. ரோடு மோசமாக தான் இருக்குது, மழை பெஞ்செல்லாம் சரிஞ்சிருக்கும் போல இருக்குது. இது நடக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும், அது வேறு வழி இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான். வாங்க. அப்புறம் வேறு என்ன அதான் சொல்கிறீங்களா? ஆமாம், அடுத்தது நாங்கள் நானும் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பாலமலை இந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இவங்க 2 பேர் தனியாக காரமாடு பத்ரகாளியம் கோயில் அங்கேயும் போகிறாங்க. பிரபாரனோட தம்பி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஆமாம், பார்த்துக்கோங்க. அறிமுகம் நந்தகுமார். ஓகே மக்களே, ஹாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.